Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஸ்டாலின் அரசை கண்டித்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு கல்லூரிகளில் பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரைத்த ஊதியமான 50,000 வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடைமுறைப்படுத்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்து கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியின் சுகாதார பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். தூத்துக்குடியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி, நீதிமன்ற வளாகம், அரசு மருத்துவமனை வளாகம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் இதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா மந்திரமூர்த்தி வலியுறுத்தினார். மேலும் அரசு மருத்துவமனையில் லிப்ட் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோவில் நிலங்களை மீட்க வேண்டும் என வலியுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் கழிவுநீர் கால்வாய் உடைந்து சேதமடைந்து உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட சின்னாளப்பட்டி பிரிவு முதல் பூஞ்சோலை வரை நெடுஞ்சாலை துறையினரால் அமைக்கப்பட்ட வடிகால்வாய் நடைமேடை உரிய பராமரிப்பின்றி ஆங்காங்கே உடைந்து காணப்படுகிறது. இதனை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.